ஓம் 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 கம் கணபதயே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீத விசேஷரி விஷ பிரசீதே பிரசீத விசேஷரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ நித்யாயை நமஹா. ஓம் ஸ்ரீ நித்யாயை நமஹா. ஸ்தோத்திரத்திலேருந்து ஜபம் பண்ணுறதுனால என்ன பயன் அடையலாம் அப்படின்னா, அஷ்டசித்தியை பெறுவதற்கு தான் இந்த ஸ்தோத்திரம். இதை விட ஒரு வசந்த ஸ்தோத்திரம் பார்க்க முடியாது. சித்திகள்லே ரொம்ப பெருசு அஷ்டமா சித்திகள். லட்சக்கணக்கான சித்திகள் இருந்தால் கூட அஷ்டமா சித்தி ரொம்ப முக்கியமான 8 சித்திகள். இந்த சித்தியை ஒரு மனிதன் அடைவதற்கு தேவர்களுக்கு மட்டுமே உரியதான சித்திகள் இதெல்லாம் மனிதர்கள் கூட அடையலாம். தபஸினால சில நிஷ்டைகளை அனுசந்தானம் செய்வதனாலையும் அடைய முடியும் என்பதற்கு தான் இந்த ஸ்தோத்திரத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளுக்கு ரச்சனை பண்ணி கொடுத்து அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கியிருக்கார். சங்கல்பம் அணிமாதி அஷ்டசித்தி லாபார்த்தம். அணிமாதி அஷ்டசித்தி லாபார்த்தம் த்ரிம்சதி ஸ்தோத்திரம் ஜபேது அப்படின்னு சங்கல்பம். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 94 நாட்கள், மற்றெல்லாம் 45 நாள் 10 நாளில் தான், இது ஹையஸ்ட். 96 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அதனால கிடைக்கக்கூடியதான சித்தியினால அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் உண்டாகும். அதே மாதிரியே எந்த காரியத்தையும் செய்வதற்கு பயம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைந்தார்களானால் அவர்களுக்கு எல்லா விதமான செயல்கள்லையும் நல்ல தைரியம் ஏற்படும். சாதாரணமாக யோகிகளுடைய அபிப்பிராயத்தில் மணிபூரக சக்கரம், அப்புறமா சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம், இந்த 3 முக்கியமான 3 சக்கரங்களில் மூலாதார பத்மம் யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ, அதாவது அதனுடைய கிரமத்தை விட்டு அக்கிரமத்துக்கு போயிருக்கோ, அது அந்த சக்கரம் கொஞ்சம் டிப்ளீட் ஆகவோ டேமேஜ் ஆகவோ இருந்தால் அவங்களுக்கு பயம் பயங்கரமாக இருக்கும். எந்த விஷயத்துலையும் பயம். தேவை இருந்ததுக்கும் இல்லாததுக்கும் எல்லாம் பயம். 2047 பெரிய ஒரு பூகம்பம் வரப்போகிறது. இன்னிலேருந்தே வருத்தப்படாமல் 2024. அதே மாதிரி பூனை இந்த மதிலிருந்து இன்னொரு செவத்துக்கு குதிச்சுது. அது ஒரு பெரிய இஷ்யூ வாழை பொறுத்த வரைக்கும். அதுவும் பார்த்து பயந்துண்டு அதுக்கு என்ன சாஸ்திரம் இருக்குது, ஏன் இப்படி குதிச்சு, எதனால் குதிச்சு, இப்படி எல்லா விஷயங்கள்லையும் பயமோ பயம். பயத்தை பார்த்து பயப்படுறது. இப்பேற்பட்டதான அந்த பயம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு சொர்ணத்தகடில் எழுதி அவங்களுக்கு ரக்ஷையாக கட்டிக்கினாலும் இந்த பயம் அவர்களுக்கு போகும். ஜெனரலாக நம்மளுடைய தைரியம் வீரம் துர்புத்தி சகோதர பராக்கிரமம் அப்படின்னு 3ஆம் பாவத்துக்கு பராசர் விதி கற்பிச்சிருக்கார். 3ஆம் பாவம் தான் தைரியத்தை சொல்கிறது, நம்மளுடைய தைரியம். அது 3ஆம் பாவாதிபதி 6, 8, 12 அதில் லக்னாதிபதியும் சேர்ந்து 6, 8, 12 இருந்தானா பயந்தாங்கொள்ளிகள்னா அப்படி ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு. எதில் பார்த்தாலும் பயம் இருக்கும் அவளுக்கு. அந்த பயத்தை நீக்கிறதுக்கு இந்த மந்திரம் உதவுகிறது. அல்லது இந்த மந்திரத்தினுடைய தகுடு நம்ம ரட்சையாக கட்டிக்கின்றாலும் அவர்களுக்கு இந்த பயமெல்லாம் நீங்கி எந்த ஒரு காரியத்தையும் நடத்துறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பயம் போய் தைரியம் ஏற்படுகிறது. அதை தவிர பரகாய பிரவேசம்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். பரம்னா அடுத்தவங்களுடையது, காயம் அப்படின்னா உடம்பு, பிரவேசம் அப்படின்னா செல்லுகிறது, விஜயம் செய்கிறது. நம்ம உடம்பிலிருந்து இந்த ஆத்மாவை தூக்கி அல்லது ஜீவனை தூக்கி இனியொரு உடம்புக்குள்ளே கொண்டு புகுத்துறது. ஆனால் அந்த உடம்புல ஆத்மா எக்ஸிஸ்டாக இருக்கணும். அந்த ஜீவன் அந்த உடம்புலேருந்து விட்டு போனதான ஒரு பிரேத உடம்பத்தில் தான் இந்த உடம்பு போய். இந்த திருமூலர் இருக்காரே, திருமந்திரம் எழுதினவர், ஒரு மகாயோகி, பரமேஸ்வரனுடைய 63 நாயகமாரில் அவர் ஒருத்தர். திருமந்திரம் படித்தாச்சுன்னா உலகத்தை வரை எதையும் படிக்க வேண்டாம். அதில் இல்லாத சாஸ்திரமோ சங்கதிகளோ சத்தியமோ வேறு எங்கேயும் எதுலேயும் இல்லை. அது பேரே திருமந்திரம்.
அவர் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவனுடைய இறந்த உடம்புக்குள்ளே புகுந்து அந்த மாடுகளை எல்லாம் வந்து பசுக்களை எல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றார். அவருடைய தர்மபத்னி அவரை பார்த்து ஏன் வீட்டுக்குள்ள வர மாட்டேங்கிற, ஏன் கூட இருக்க மாட்டேன் அவளுக்கு எடுத்துக்கு கடைசியில் அவர் சத்தியம் சொல்ல வேண்டிய வந்து, நான் வந்து உன் கணவன் கிடையாதுமா, உன் கணவனோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதான் ஒரு யோகி, நான் கைலாசத்துலேருந்து வந்த ஆள், நான் ஒரு சிவயோகி, நான் வீட்டுக்குள்ளே ஏறமாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதனால் எனக்கு உன்னுடைய உபச்சாராச்சாரங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு விரிவாக சொல்கிறது அந்த சிவபுராணங்களில். அப்படி பரகாயம் பிரவேசம் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதரை வந்து பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கார். ராஜாவினுடைய உடம்புக்குள்ளே புகுந்து காமசாஸ்திரத்தினுடைய மகத்துவம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதிசங்கர் பகவத்பாதரை வந்து காமசாஸ்திரம் எழுதியிருக்கார், புஸ்தகம் எழுதியிருக்கார். ஒரு கிரந்தம் வாட்சாயனை தவிர்த்து ஆதிசங்கர் பகவத்பாதருடைய சம்பூர்ண காமசாஸ்திரம் சொல்லி இருக்கு, ரொம்ப பெரிய ஒரு கிரந்தம். அப்படி சரசவாணியினுடைய வாதத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்காக சரசவாணி தான் வந்து ஜட்ஜியாக உட்காந்துருக்கா. அந்த கதையில் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஸோ அதனால் அங்கே போக வேண்டாம் இப்போ. அப்படி யதோஜிதம் பரகாய பிரவேசம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சித்திகளில் ஒருத்தரோட உடம்புக்குள்ளே புகுந்து வருது. அதே மாதிரி இறைவனும் ஒருத்தருடைய ஒரு பக்தனுடைய உடம்புக்குள்ளே புகுந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் நடத்துவார். அதுபோலவே பக்தனும் அந்த இறைவனுடைய உடம்புக்குள்ளே போய் உட்காரலாம். இது ஒரு பிரயோகம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னுடைய இந்த உபச்சார காலங்களில், அதாவது சாதனா காலங்களில் வந்து அம்பாளுடைய இதயத்துக்குள்ளே போய் உட்காந்துடுவேன். ஏன்னா அந்த வயசில் வந்து எக்கச்சக்கமான கெட்ட விசாரங்களும் பலவிதமான சூழ்நிலையில் ஆபத் பீதியை கொடுக்கக்கூடியதான நிலை. நமக்கு அடைக்கலம் யாரப்போ, நீ என்கிட்ட வான்னு கூப்பிட்டா பகவான் வந்துடுவா போகிறா, அவ்வளோ சீக்கிரமாக வரமாட்டார். நீயே வர வேண்டாம், நாங்கள் இங்கே வரேன், அவ்வளோதானே. அதான் ஒருத்தர் வரணும். இப்போ 2 கையை கொட்டினா தான் சத்தம் கேட்கும், ஒத்த கை அடித்தா சத்தம் கேட்காது அல்லவா. அதுபோலவே பகவான் நாம் கூப்பிடுறோம், பகவானே வா எனக்கு தரிசனத்தா, என்னுடைய பிரச்சனையில திருத்தா அப்படின்ட்டு. பகவானுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் யோகம் இல்லை, நமக்கு நல்ல காலம் வரதுக்கு ஆகிட்டு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், உபாயமா, சரி நீ வர வேண்டாம், நான் உங்ககிட்ட வரேன். அப்போது சாதாரணமாக முன்னைய காலத்திலாம் சொல்லுவா, அந்த சின்ன சின்ன குழந்தைகளோட அப்பா அம்மா எல்லாம் இறந்து போனால், அம்மா அப்பா எங்கே போயிருக்கா அப்படின்னா உமாஜிகிட்ட போயிருக்கா, பகவான்கிட்ட போயிருக்கா. எப்போ வருவா அது தெரியாது. பகவான் எப்போ நீ போயிட்டு உன் குழந்தைய பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாரோ அது வரைக்கும் அங்கே தான் இருப்பா போட்டுருக்கு அப்படின்னா சமாதானத்துக்கு பேசுவா. அதே மாதிரி பகவான்கிட்ட போகிறதுக்கு இந்த உடம்பை விட்டுட்டு போகிறது ஒரு போக்கு வரை ஒன்று இருக்குது. உடம்பு இருக்கிறதே வந்து ஜீவன் முக்தர்கள் ஆட்டமாகவே உடம்பு இருக்கிற நேரத்திலேயே அந்த பகவானுடைய உடம்புக்குள் நம்ம புந்துக்கலாம், பல சங்கதிகளை பார்க்கலாம். அது ஒரு பெரிய அனுபவம், வாயினால சொல்ல தீர்க்க முடியாது, அவ்வளோ பெரிய அனுபவம். இது போய் பார்க்கணும், அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி யோக தியானம் பண்ணணும், சிறு வயசுலேருந்தே பண்ணால் ரொம்ப நல்லது. இதுக்கு 2-3 எபிசோடு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் மடி ஏறி உட்காருவேன் அப்படின்ட்டு. அம்பாளினுடைய இந்த தாடங்கங்களை வந்து தட்டி விடுறது, மணி அடிக்கிற மாதிரி, இப்படி என்னெல்லாமோ சேஷ்டங்கள் பண்ணலாம் பகவானோட. பகவானை ரொம்ப விரும்பார். ராமா ரமணலம் படாயை நமஹான், காமகேளி தரங்கிதாயை நமஹா, இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் நல்ல ஒரு அத்தன்டிக் மந்திரங்கள். நாம் எப்படியெல்லாம் சாதனைகள் செய்ய வேண்டும் என்கிறதுக்காக. இறைவனுக்கு நம்மிடம் விருப்பம் ரொம்ப அதிகம், நமக்கு தான் இறைவன்கிட்ட கொஞ்சம் விருப்பம் கம்மி. சந்தேக புத்தியோடு பார்க்குறது தெய்வத்தை, பட்டும் படாமல் நமக்கு ஏதாவது தேவைப்படுற இடத்துல மட்டும் இறைவன்கிட்ட போகிறது, இல்லாத நேரம் போகாமல் இருக்கிறது. இந்த செல்ஃபிஷ் பீப்புள் எல்லாருமே அப்படி தான் ஜெனரலாக. அவங்களுக்கு எதாவது காரியம் சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து வழிவா பக்கத்தில், அது இல்லை அப்படின்னா உதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இது சகஜம். நான் சொல்லிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, இதர் இறைவன் நம்மகிட்ட வரட்டா நம்ம இறைவன்கிட்ட போகணும். ஆனால் நம்ம இறைவன்கிட்ட போகிற நேரத்தில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பரகாய பிரவேசம் பண்ணத்தில் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அது யோகம் வரணும். அது வந்து விதியை விதானம் செய்யக்கூடியதான பராசக்தி மனசு வச்சாதான் முடியும். வர்ணாசிரம விதாயின்னே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாமம் இருக்கு. எல்லாத்தையும் விதானம் பண்ணி பார்க்கக்கூடியதான ஒரு அனுபவம், சக்தி, திறமை, இதெல்லாம் அம்பாளுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு பிரத்யேக சக்திகள். அப்பேற்பட்டதான பரகாய பிரவேசம், அடுத்தவங்களோட உடம்புக்குள்ளே போய் உட்காந்து ஏதாவது ஒரு பெரிய நல்ல பர்பஸ் இருக்கணும், அல்லாமல் போகக்கூடாது. விளையாட்டுக்கெல்லாம் போய் யாரையாவது பண்ணக்கூடாது. மானசீகமாக நிறைய பேர் போகம் பண்ணுறவா இருக்கா அந்நியருடைய உடம்புல, அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பரகாய பிரவேசம் தான். ஆனால் அதெல்லாம் வித்தவுட் பர்மிஷன். அதெல்லாம் வந்து பிரேதத்துக்குள்ளே என்டர் பண்ணுறதில்லை. அது வாழ்கிற உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாங்கிறது பெரிய கேள்வி, கொஸ்டின். இப்படி சித்திகள்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெரிய சித்தியான பரகாய பிரவேசம் பண்ணுறதுக்கும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி அடைந்தவர்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. நிவேத்தியம் வந்து தேன், சர்க்கரை பொங்கல், திருமருதம், அப்புறமா வந்து தாம்பூலம்,
இதெல்லாம் தான் அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும். மந்திரத்துக்கு ஒரு விசித்திரமான சக்கரம், அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா, இந்த தமிழில் ஓ ஓ ஊன்னு எழுதினா எப்படி இருக்கும், புள்ளியார் சுழி சொல்லி மேலே போடுவா பார்த்துருக்கீங்களோ? அதே மாதிரி அந்த அந்த சுழியினுடைய அர்த்தாகார சக்கரம், அதாவது பாதி அப்படி மேலேருந்து எழுதி, அதே மாதிரி கீழேந்து ஒரு வேர்ஸில் ஒன்று தலையை வந்து ஒரு ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் தலை வந்து ரைட் சைடில் வந்து என்னுடைய வால் வரும். இனி ஒரு அர்த்த மாத்திரை கீழே இருந்து இந்த வால் எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துலேருந்து தலையை போட்டு, இந்த தலையை இந்த ஃபஸ்ட்டினுடைய தலை இருக்கே அதுக்கு பக்கத்தில் என்னுடைய வாழை கொண்டு வைக்கணும். இந்த ராசியில் 2 மீன்கள் இந்த பக்கம் அந்தபக்கமாக இருக்கும். இந்த மீன ராசியினுடைய பார்த்தீங்கன்னா மீன ராசியினுடைய சிம்போல், ஒரு மீனோட தலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் வந்து அதனுடைய வால். அதே மாதிரி இன்னொரு மீன் வந்து அதன் வாலுக்கு பக்கத்தில் தலை, தலை பக்கம் வால், இப்படி இருக்கும். அந்த மாதிரி அதில் ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரத்தை எழுதுறது தான் இதுக்கு சக்கரம். ஒரு ரொம்ப விசித்திரமான மந்திரம், ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதான ஒரு சக்கரம் வேறு. இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தில் வந்து பகவத்பாதர் என்ன சொல்லியிருக்கார், ஸ்வதேகோத்பூதாபிஹி கிருணிபிஹி அணிமாத்யாபிஹி அபிதஹ நிஷேவ்யே நித்யே த்வாம் அகமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஸ்ய த்ரிநயன சமிருத்திம் த்ரிநயதஹ மகா சம்வர்த்தாக்னிஹி விரச்சயதி நீராஜனவிதிம் ஸ்வதேகோத்பூதாபிர் கிருணிபிரணிமாத்யாபிதோ நிஷேவ்யே நித்யே த்வாமஹமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஸ்ய த்ரிநயன சமிருத்திம் த்ரிநயதோ மகாசம்வாத்தாக்னிர் விரஜயதி நீராஜனவிதிம். பராசக்தியோடு நாம் ஒன்றாகிவிட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு என்ன பலனை அது உருவாக்கும், சக்தியோடையே ஐக்கியமாகிவிட்டால் என்ன கிடைக்கும், அதுதான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு உள்ளதான அந்தரார்த்தம். அது என்ன கிடைக்கும்ங்கிற சொல்கிறார். உலகத்தில் அஷ்டைஸ்வரங்களையும் சித்திகளையும் எல்லாம் கொடுப்பது யார் அப்படின்னா பரமசிவன். நாராயணத்தில் கூட பட்டத்திரி பாட்டு சொல்கிறார் இந்த இடத்துல, சிவன் தான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்டதான் அந்த சிவனுடைய அஷ்டைஸ்வர்யங்களுக்கு இவ்வளோ மகத்துவமா? ஆமாம், உலகத்திலேயே பெரிய 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 தபோதண்டர்கள் எல்லாம் வந்து அடையக்கூடியதான சித்திகளிலே ரொம்ப பெரிய சித்தி, முக்கியமான 8 சித்திகள், அஷ்டமா சித்தி அப்படின்னு பேர் இருக்கு. அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஈசித்வம், வசித்வம், பிராப்தி, பிராகாமியம், இப்படி 8 விதமான சித்திகள் இருக்கு. இந்த சித்திகள் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது? பராசக்தியினுடைய உடம்பிலிருந்தே தான் உற்பத்தி ஆகிறது. அதுதான் சொல்லியிருக்கா, ஸ்வதேகோத்பூதாபிஹி. பராசக்தியினுடைய உடம்பிலிருந்து இந்த அஷ்டமா சித்திகளும் மூர்த்தி ஸ்வரூபங்களாக வெளியே வருகிறார்கள். இதே மாதிரி தத்தாத்திரேய சுவாமிக்கும் சுற்றிலும் 8 பெண்மணிகளை எப்பவும் பார்க்கலாம். ஞானக்கண்ணு வேணும், சும்மா சாதா கண்ணால் பார்த்தா பார்க்க முடியாது. அதே மாதிரியே மகான்களுக்கு ஆதிசங்கர் பகவத்பாரை கூட சுற்றி நடக்கும். அதனால தான் அவர் வந்து இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரத்துக்கு அவருடைய மாதா ஆரியாம்பா தன்னுடைய மரணம் சமயம் வந்துவிட்டது, அந்த நேரத்தில் புத்திரனான் நான் உன்னை அழைத்தா நீ வருவையா அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கியிருக்கார். அம்மா நான் கண்டிப்பாக வருவேன், எந்த உலகத்தில் தான் நாங்கள் வந்து சேர முடியும் என்னால் அப்படின்னு. அந்த வயசுலேயே, இந்த சித்தி அடையிறதுக்கு முன்னாடி இருக்கிற வயசுலேயே அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நினச்சி பார்க்கணும், அவள் ஃப்யூச்சர் என்னாக்குன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். அந்த அவருடைய வரலாறை பார்க்குற நேரத்தில் ஆரியாம்பா வந்து தன்னுடைய மரண சமயத்தில் படுத்துண்டு ஆதிசங்கர பகவத்பாதர் தியானம் பண்ணி பார்க்குறா. சங்கரா, எனக்கு என்கிட்ட வா, வேகமாக என்ன உயிர் போயிடும் போல் இருக்குது, அப்படி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் அவர் வந்து சிருங்ககிரி, கர்நாடகா, ஆந்திரா அந்த ஏரியாவில் இருக்கார். தம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஸ்ரீலர்களோட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த குறிப்பு வருகிறது, மெசேஜ் வருது, டெலிபதி. இதெல்லாம் யோகிகளுக்கு சர்வசாதாரணமான விஷயம், டெலிபதிங்கிறதெல்லாம். ஆகாஷவாணி அங்கே வந்து கூப்பிட்டு சொல்லிடுவா டைரெக்டாக, ஓப்பன் ஹாட்லைன். அதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் சீடர்கிட்ட சொல்கிறா, எங்கள் அம்மா கூப்பிட்றா, எங்கள் அம்மாவுக்குடைய ஜீவனுக்கு பிரயாண காலம் வந்து விட்டது. பிரயாண காலே மனசாச்சலேனா பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வா புருவோர் மத்தியே பிராணம் ஆவேச சம்யக் சதம்பரம் புருஷம் உபைதி திவ்யம். அந்த நேரத்தில் அவாவாளுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்ய சொல்லறதுக்கு தோணணும். அது இல்லை அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவா வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன், எல்லாரையும் இந்த ஐசியூவில் கொண்டு போட்டு
அங்கே இருக்கிறதான நர்சஸ்ஸு பூதமாட்டமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு டாக்டர் வந்து நிற்பான் பக்கத்தில், கண்டத்தையும் பேசின்னு இருப்பா. அக்கம் பக்கம் படுத்துன்னு இருக்கிறதான வேறு ஒரு பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ட சத்தத்தையும் போட்டு உட்காந்துருப்பா. சிலர் வந்து அப்படியே பிரேதமாட்டமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் பக்கத்துலேயே. அது போச்சா இருக்காதுன்னு அதுவும் தெரியாது, மானிட்டர் சொல்லும். இப்படி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தான் ஒவ்வொருத்தருக்கும் மரணம் ஏற்படுகிறது. யாருக்கு என்ன எழுதி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தெரியும் ஜாதகத்தில் எழுதியிருக்கு, அதை படித்து பார்த்தா புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னு. ஏன்னா அஷ்டமாதிபனுடைய ஸ்திதியை பார்த்தா தெரிஞ்சு போயிடுமே. ஹேது பிரதேசோ மரணஸ்ய தாசகா அப்படின்னு சொல்லியிருக்கு அஷ்டமா பாவத்துக்கு. எங்கே மரண சமயம் யாரெல்லாம் கூட இருப்பா, அந்த நேரத்தில் எந்த திக்கில் எத்தனை நேரத்தில் எல்லாம் இருக்குதுல. அப்படி அந்த மரண சமயத்தில் வந்து பகவத்பாதரை நினச்சி பார்க்குறாள் ஆரியம்பா. தன்னுடைய உதரத்திலிருந்து பிறந்தவன் புத்திரன். உடனடியாகவே ஆதிசங்கர் பகவத்பாதருக்கு தெரிஞ்சு போய்டுறது. அம்மா இதோ வரேன் அப்படின்னார். சீடர்கிட்ட சொல்கிறார், நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன்னா எங்கள் அம்மாவை பார்க்க போனோம், அம்மாவுக்கு பகவானுடைய தரிசனத்தை காமிச்சு கொடுக்கணும். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொண்டு எங்கள் அம்மாவுக்கு இதுதான் செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னா சொன்ன நேரத்தில் அப்பிரத்யட்சமாயிட்டார். அங்கிருந்து நேர காலடியில் வந்துட்டார். அடுத்த செகண்டுக்குள்ள, இன்னும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒன்றும் கிடையாது, அடுத்த செகண்டுங்க வந்தாச்சு. அதே மாதிரி கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ண பகவான் துவாரகாபுரிவாசன் இந்த ராசக்கிரீடா வைபவ நேரங்களில் ஒவ்வொரு கோபிகைகளுக்கும் ஒரு கிருஷ்ணனாக மாறினார். அதே நேரத்தில் வீட்டை போய் பார்த்தா அங்கேயே ஒரு கிருஷ்ணன் படுத்து தூக்கிட்டு இருக்கார். இதுதான் இருக்கிறதான பியூட்டி. அப்போ எங்கே வேணா எப்போ வேணா சஞ்சாரம் செய்யக்கூடியதா என்ற திறமை, இதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் வருது. இந்த சர்வ சித்திகளையும் கொடுப்பது வந்து பரமசிவன். சிவனுடைய சங்கல்பம் தானாம் சித்திகள் எல்லாம். சிவன் சொல்லாமல் சித்திகள் ஒன்றும் யாருக்கும் கிடைக்காது. சித்தர்கள் என்றாலே சிவனை சேர்ந்தவர்கள் அர்த்தம். சாதித்தவர்கள், சாதனை பண்ணி இறைவனுடைய அனுகிரகம் வாங்கினவர்கள். நாமளும் பல விஷயங்களை சாதிச்சுக்கிறோம் அல்லவா? சொல்லி 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 அம்மா கிட்ட சொல்லி அப்பா சொல்லி அம்மா சொல்லி அப்பா சொல்லி எப்படியோ விஷயம் நடந்து கிடக்கிற வரைக்கும் யார்ட்ட இல்லாமல் சொல்லணுமா வாட்டிலும் சொல்லி 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 இந்த விஷயத்தை, இதுதான் சித்தி. காரியம் நடந்து கிடக்கிற வரையில் உறுதியாக உண்மையாக ஒரே நோக்கத்தோட அந்த ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்படி பண்ணால் தான் சித்தி கிடைக்கும். எனிவே, இந்த சித்தியில் என்ன ஒரு பெரிய தாற்பயம், என்ன ஒரு பெரிய மகத்துவம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்வதேகோத்பூதாபி, பராசக்தியினோட உடம்பிலிருந்து அஷ்டமா சித்திகள் உருவாகிறார்கள். கிருணிபிகி, எப்படின்னா கிரணங்களாக, ரஸ்மிகளாக, ரேசஸாக அங்கே அம்பாளை சுற்றி இது பிரசரித்தகா, அங்கேயே ஜொலிக்கிறது இந்த சக்தி. அனிமாத்யாபிகி, அனிமாதியிலிருந்து ஆரம்பமாகிறது. அபிதகா நிஷேவ்யே, அனிமாதிகள் அப்படின்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஈசித்தம், வசித்தம், பிராப்தி, பிராகாமியம், இப்படி 8 சக்திகள். எல்லா ஐஸ்வர்யங்களும் சக்திகள் தான். அனிமா அப்படின்னா சின்னதாகிறது, இருக்கிறதுலே குட்டி ஆகிறது. அனிமா யாரு பிரயோகம் பண்ணுறாரு தெரியும் இல்லையா? அடிக்கடி அனிமா கரிமா ஜாஸ்தி பிரயோகம் பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமிகள். அவர் வந்து லங்கைக்குள்ளே பிரவேசம் பண்ணுற நேரத்தில் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு நம்ம போனோம்னா எல்லாரும் கண்டுபிடிச்சுவா, நம்மளை பார்த்துருவா அப்படின்ட்டு சின்ன அனிமா அப்படிங்கிறதான சின்ன உருவம் எடுக்கிறார். டைனி, ஒரு இன்செக்ட்ஸ் அளவுக்கு, ஆறாலையும் பார்க்க முடியவே முடியாது. அதுக்கு ஆப்போசிட் வந்து மகிமா, ரொம்ப பெருசு, விஸ்வாகாரமாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவோட தியான ஸ்லோகம் இருக்கு, விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேக வர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கபலநயனம் யோகி கிருத்யானகம்யம். அது பெருசு, மனசினால மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உருவம் அது. அதுதான் மகிமா அப்படிங்கிறதான சித்தி. ஹனுமான் அடிக்கடி எடுப்பார் இதை. எப்பப்பெல்லாம் ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவையோ அப்போ உடனடியாகவே பெரிய உருவமாக்கிடுவார். 2 தோல் தோக்காது பறந்து போயிட்டே இருப்பார். இது வந்து மகிமா. லகிமா அப்படின்னா ரொம்ப லைட்டாகிறது, லகு சின்னதாகிறது, வெயிட்லெஸ், ரொம்ப லைட்டாக ஏர் ஆட்டமாக, காத்தாட்டமாக, கனம் ரொம்ப கம்மி ஆகிறது. அதே நேரத்தில் கரிமா அப்படின்னா ரொம்ப அதிகம் பாரமாக இருக்கக்கூடியது, வெயிட் இருக்கக்கூடியது. நிறைய இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்குது பாருங்க, சுயம்பூ விக்கிரகங்கள்லாம், அந்த விக்கிரகங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதான ஒரு சக்தி இது கரிமா அப்படின்னு. யார் அசைக்கப்பட்டாலும் அசையாது.
அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும், வெயிட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஆகிடும். இதுவும் வந்து ஹனுமான் பிரயோகம் பண்ணுறார், வாலியினுடைய புத்திரன் பிரயோகம் பண்ணுறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சித்திகள். அதாவது வெயிட் ரொம்ப கம்மி பண்ணுறது, கனம் ரொம்ப கம்மியாக்குறது, கனம் ரொம்ப பெருசாக்குறது, தூக்க முடியாத அளவுக்கு கனமாகிடுறது. நிறைய புராணங்கள்லாம் இருக்குதுக்கெல்லாம். அடுத்தது ஈசித்துவம். அதுக்கு பெயராக இருக்கக்கூடியது வசித்துவம். ஈசித்துவம் அப்படின்னா ஈஸ்வரன் ஆகக்கூடியதான தன்மை, இறைவன் ஆகக்கூடியதான தன்மை, எல்லாத்தையும் தன்னுள்ளே இழுத்துக்கக்கூடியதான ஒரு திறமை. இந்த திரோதானம் அப்படிங்கிறதான ஒரு சக்தி இருக்கே, அது மாதிரி. அதான் ஈசித்துவம். வசித்துவம் அப்படின்னா எல்லாத்தையும் நமக்குள்ளே இழுத்துக்கக்கூடியதான வசீகரண சக்தி, எல்லாம் நமக்குள்ளே இழுத்துக்கூடியதான சக்தி. அதுதான் மகாவிஷ்ணு வந்து பிரளய காலத்துக்கு முன்னாடி பண்ணி வைப்பார். அந்த விஷ்ணு பகவான் அவர் தான் எல்லாத்தையும் பூட்டி முக்கிய எடுத்துன்னு போனோம். அப்போ எல்லாம் தனக்குள்ளே இழுத்துப்பார். அவர் வந்து ஈஸ்வரனோட ஜாயின் பண்ணி ஈஸ்வரன் வந்து சதாசிவனில் ஐக்கியமாகிறார். இதுவும் நம்ம படிச்சுட்டோம். அப்படி ஈசித்துவம் வசித்துவம் எல்லாத்தையும் தனக்குள்ளே ஆகர்ஷிக்கக்கூடியதான சக்தி, அட்ராக்ட் பண்ணக்கூடியதான சக்தி, எல்லாத்தையும் தன்னுக்குள்ளே இழுத்துக்கக்கூடியதான சக்தி. அஷ்டமா சித்திகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற நம்பர் 1 குரு வந்து சூரிய பகவான். அவரிடமிருந்து அஷ்டமா சித்தியை கற்றுக்கொண்டவர் ஹனுமான், ஆஞ்சநேய சுவாமி, வாயுபுத்திரன். அடுத்தது பிராப்தி பிராகாமியம். பிராப்தின்னா எது வேணாலும் அடையக்கூடியதான திறமை. எது நம்ம கைக்குள்ளே வந்து சேரணுமோ அது உட்காந்த இடத்துல இங்கே வா அப்படின்னா வந்துடும். இந்த நிறைய சித்தர்கள்லாம் வந்து விபூதி, ருத்ராட்சம், சொர்ணமாலை, லிங்கம், சாலக்கிராமம், அதில் என்ன வேணுமோ அது, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுப்பா. அதுக்கு பேர் தான் பிராப்தி. அந்த 8வது வந்து பிராகாமியம். இஷ்டமான இடங்களில் இஷ்டமான உருவத்துக்குள்ளே போய் சேரக்கூடியதான ஒரு சக்தி. இதுதான் பரகாய பிரவேசத்துக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். தன்னுடைய ஜீவனை இந்த உடம்பிலிருந்து எடுத்து இன்னொரு உடம்புக்குள்ளே புகுத்து அந்த உடம்பினோட வழியாக அதுக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இருக்கோ அதையெல்லாம் பண்ணி திரும்ப எக்ஸிட் பண்ணி வரலாம். சில பேர் எக்ஸிட் பண்ண மாட்டான். சில பேருக்கு எக்ஸிட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே இவங்களுடைய பூர்வ சரீரம் இருக்கே அதை தகனம் பண்ணியிருப்பா. குடிச்சு மூடுனா கூட போயிடலாம், உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நெருப்பில் போட்டு எரிய விட்டாச்சுன்னா அவர் ஒன்றும் பண்ண வழி இல்லை, அது அதோட முடிஞ்சிடும். அப்புறமா எந்த புதுசான உடம்புக்குள்ளே பூந்தாலும் அங்கே இருக்க வேண்டியது. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம் இருக்கேன்னு போட்டிருக்கு. இந்த பரகாய பிரவேசத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம எப்படி ஒவ்வொரு மகர்ஷிகளுக்கும் யார் என்ன பண்ணுவா, யாராருக்கு என்ன சுபாவ குணங்கள் இருக்குது, யாராருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த உடம்புக்குள்ளே போய் உட்காந்து அதை ஸ்டடி பண்ணிவிட்டு திரும்பி வந்து அதை வந்து உபனிஷத்தாக சீடர்களுக்கு வியாக்கியானம் பண்ணி கொடுப்பா. அப்படிதான் அவங்களால போக முடியாத இடங்களுக்கெல்லாம் கூட இங்கே உட்காந்துட்டே தே வில் எக்ஸிட். குகைக்குள்ளே போய் உட்காந்து ஷட் போட்டு மூடிடுவா. யாரும் உள்ள பிரவேசம் கிடையாது, யாருக்கும் போக முடியாது. உடம்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க போய் அந்நிய உலகத்தில் போய் அங்கே போய் இருந்து பார்த்து அங்கே என்ன நடக்கிறது எல்லாம் பண்ணி, இப்போ சனி பகவானுடைய உலகத்தில் ஆனாலும் பரவாயில்லை, அது செவ்வாய் கிரகத்தில் ஆனாலும் பரவாயில்லை, சந்திர கிரகத்தில் போனாலும் பரவாயில்லை, சூரிய கிரகமானாலும் பரவாயில்லை, இல்லை மற்ற உலகங்களில் எங்கெல்லாம் வேணுமோ எங்கே வேணுமோ அவங்களுக்கு வந்து சொந்த இஷ்டத்துக்கு பரகாயம் பண்ணுறதுக்குள்ளதான திறமை, ஒரு சக்தி, அனுகிரகம் கிடைக்கிறது. அப்படி அவங்க அந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு வந்து இங்கே வந்து எழுதி கொடு சொல்லி கொடுத்து அது வழியாக அப்படி தான் நிறைய ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிறது. எல்லா மகர்ஷிகள் பண்ணதான ஒரு உபகாரம். வருங்கால ஜீவராசிகளுக்கு இந்த ஞானம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதான ஒரு தத்துவம் இது. அனிமாத்யாபிகி அபிதகா நிஷேவ்யே. பராசக்தியை சுற்றிலும் இந்த 8 தேவதைகள் சுற்றி கொண்டே இருக்கார்கள். ஆனால் அவங்கள்லாம் உருவானது இங்கிருந்து சக்தியின் உடம்புக்குள்ளே இருந்தே. நித்தே துவாம், அதே நேரத்தில் ஆத்தியந்தரஹிதே அப்படின்னு கூப்பிடுறார். நித்தியமாக இருக்கக்கூடியவளுக்கு ஆத்தியந்தரஹிதா அப்படின்னு பேர். ஆதியும் அந்தியமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான, என்றும் இருக்கக்கூடியதான தெய்வீக சக்திக்கு பேர் தான் ஆத்தியந்தரஹிதா. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நித்யா அப்படின்னு சொல்ல முடியும். நித்தே துவாம், நீ வந்து ரொம்ப நித்தியமாக இருக்கக்கூடியவள். அகமிதி சதா பாவயதி யஹா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது பக்தன், சீடன், உபாசகன், யோகி எல்லா நேரத்திலையும் சதா சர்வகாலத்திலையும் நீ தான் நான் தான் நீ அப்படிங்கிறதான விசாரம். நான் தான் நீங்கிறதா இங்கே சொல்லியிருக்கார். நீ தான் நான் அப்படின்னு சொல்கிறத விட விரும்புகிறத நான் தான் நீ. அகமிதி சதா பாவயதேஹா கிம் ஆச்சரியம் தஸ்யா,
ஆச்சரியமாக இதில் எதுவுமே எனக்கு தோணலை. எது ஆச்சரியத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா, திருநயன சமிருத்திம், 3 நயனங்களோடு இருக்கக்கூடியவன் பரமேஸ்வரன், திரிபுராந்தகன், சதாசிவன். அந்த பரமேஸ்வரன் சமிருத்திம், ஐஸ்வர்யம். சிவன் என்றாலே சமிருத்தி, ஐஸ்வர்யம் என்ற அர்த்தம். சிவன் என்றாலே ஐஸ்வர்யம்ங்கிறதான ஒரு அர்த்தம் உண்டு. அதனால்தான் சிவனுக்கு ஐஸ்வர்ய தேவதையனே பேர். ஜாதகங்களில் கூட எல்லாரும் மகாவிஷ்ணு, குரு பகவான் எல்லாம் சொல்லுவாள். என்னுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, சிவன் தான் அதுக்கு காரணம், அந்த கர்த்தா. எது சிவனுடைய ஆசிரியத்தை சொல்கிறது தெரியுமா இந்த இடத்துல? திருநயதா, திருநயம், திருநீகரிக்கல் அப்படின்னு பேர். அதாவது ஒரு புல்லாட்டமா, ஒரு ஒரு உடங்கின தர்ப புல்லுக்கு என்ன சக்தி மகாத்மியம் இருக்கு, அல்லனா அதுக்கு என்ன திராணி இருக்கும், அந்த திராணியை கம்பேர் பண்ணி சொல்றாரு. எப்பேற்பட்ட கம்பேரிசன் அப்படின்னா, மகா சம்பர்த்தாக்னிஹி, பிரளயாக்னின்னு பேர் சம்பர்த்தாக்னி, விரச்சயதி நீராஜன விதிம். எல்லாருக்கும் தெரியும் பரமேஸ்வரன் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கக்கூடியவர், பரமாத்மாங்கிறதான டைட்டில் இருக்கக்கூடியவர், பராசக்தியினுடைய கணவன். இதுக்கு மேலே பெரிய பெரிய 2 ரிலேஷன்ஷிப் தேவையுண்டோ? இல்லை. அப்பேற்பட்டதான அந்த பரமேஸ்வரனுடைய ஐஸ்வர்யத்தை கூட திருநீகரணம் பண்ணுறது, அதாவது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு, அதாவது சூப்பர் சீட் பண்ணுறதான சக்தி எவனொருவன் அம்பாளை வந்து நான் தான் நீ அப்படின்னு பாவனை பண்ணி பிரார்த்தனை செய்கிறானோ அவனுக்கு இந்த அஷ்டைஸ்வரங்கள் வந்து தானாகவே வந்து அமையவும், பரமேஸ்வரன் அப்படிங்கிறதான பரமேஸ்வர சக்தியை வந்து சூப்பர் சீட் பண்ணிட்டு அதுக்கு மேலான சக்தியாக, இல்லை பரமேஸ்வரன் வந்து வற்புறுத்துறது, ஃபோர்ஸிங் பரமேஸ்வரன் டு கிவ் அஷ்டமா சித்தி டு பராசக்தியோட டிவோட்டிக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ் கிவன். புரியுதா? அவங்கள வந்து இந்த பிரளயாக்னி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அக்னியினால் பகவானை எப்போ நாம் வந்து ஆராதனை செய்கிறோம், தூபங்காட்டுறோம், அதுலேயும் அக்னி தான் இருக்குது, தீபங்காட்டுறோம், அதுலேயும் அக்னி தான் இருக்குது, விளக்கேற்றுறோம், அதுலேயும் அக்னி தான் இருக்குது, சர்வத்தினாலையும் கற்பூரத்தை காட்டுறோம், அதுலேயும் அக்னி தான் இருக்குது. அதே மாதிரி வந்து திருவிளக்கை காட்டுற நேரத்துலையும் அதுலேயும் அக்னி. அப்போ இந்த அக்னியால் உழியிறோம் நாம். அம்பாளுக்கு பாதாதிகேசம் கேசாதிபாதம் அந்த கொடுத்து, ரக்ஷாம் தாரயாமி இந்திரஸ்தோமேனா பஞ்சதசேனா மத்தியமதம் வாஜேன சகரேன ரக்ஷாம் தாரயாமி அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி பகவானுக்கு வந்து நாம் இந்த தீபத்தையும் தூபத்தையும் கற்பூரத்தையும் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சு கொடுக்குறோம், ஒத்திக்க சொல்கிறோம் அல்லவா? அதுபோலவே உலகத்திலே ரொம்ப பெரிய அக்னி எது அப்படின்னா பிரளயாக்னி, பிரளய காலத்தை வரக்கூடியதான அக்னி. அந்த அக்னியை வந்து இந்த பக்தனுக்கு நீராஞ்சனம் செய்யுமாம். எப்படி இருக்கு கதை? காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்தன் பராசக்தி ஆகி விடுகிறான். எப்போ இருக்கா? நான் தான் நீ, நீதான் நான், தத்துவம் அசி, அசி தத்துவம் அப்படிங்கிறதான அந்த வேதவச்சனம் நல்லா மெடிடேட் பண்ணி, தியான யோகாதிகள் பண்ணி, பூஜை புனஸ்காராதிகள் பண்ணி, ததாத்மத்துவம்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். நானும் நீயும் ஒன்று, நாம் 2 பேரும் 2 கிடையாது, ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறதான தத ஆத்மா. நம்மளுடைய ஆத்மா லெவலுக்குள்ளேயே நாம் வந்து ஒன்றாகி விட்டோம். சரீரத்தினால மட்டுமல்ல, ஆத்மாவினால. ஆத்மா அப்படின்னா எல்லா பந்தங்களும் வந்து விட்டதுக்குள்ள அந்த ஆத்மபந்தம், தது ஆத்மைக்கியத்துவம். பக்தனுக்கும் தேவிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒன்று. காரணம் என்னன்னா, பக்தன் தியானம் யோகாதிகளை பண்ணி யோக நிஷ்டையில் அம்பாளுடைய உடம்புக்குள்ளே போய் லயமாகி விடுகிறான், அம்பாளிலே தியானமாகி வந்து விடுகிறான். அந்த அம்பாளுக்குள்ள தியானமாகி உள்ள நுழைஞ்சதுனால தான், அந்த அம்பாளுங்கிறதான சக்தியில் லயமானத்தினால, அந்த அம்பாள் வந்து பரமேஸ்வரனோட லயமாகிறதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே சதாசிவன் ஆகி விடுகிறோம், எல்லாரும் சக்தியாகி விடுகிறார்கள். பகவானுக்கு தான் எல்லாரும் பூஜை புனஸ்காரங்களை செய்து எல்லா விதமான ஆராதனைகளையும் செய்கிறார்கள். கற்பூரத்தை ஒத்திக்கிறதுக்கு பகவானுக்கு ஒத்தி கொடுக்குறா முதல்ல, அப்புறமா அதை பிரசாதமாக நாம் எடுத்துக்கிறோம். தீபத்தை இறைவனுக்கு காட்டுறார்கள், எல்லா நைவேத்தியங்களும் இறைவனுக்கு முதல்ல கொடுக்கும். எல்லாம் இறைவனுக்கு தான் பிரதமமாக அக்ரபூஜிதமாக இருக்கிறது. அது பக்தன் பராசக்தி ஆகிவிட்டானால் அவனை வந்து இந்த எல்லா உபச்சாரங்களும் கொடுக்கும். ஆன் டாப் ஆஃப் ஆல் தட், உலகத்திலேயே பெரிய அக்னிஸ்வரூபமான பிரளயாக்னி வந்து அதே நீராஞ்சனம் செய்ய வைக்கும். அதுதான் உன்னை தபம் பண்ணிடுறதுனாலேயோ, உன்னை வந்து தியானம் செஞ்சதுனாலேயோ, உனக்கு பூஜை செஞ்சதுனாலேயோ அந்த பக்தனுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய அனுகிரகம். இந்த அனுகிரகம் வேற யாரால கொடுக்க முடியும் தாயே? உன்னால் எல்லாம வேற ஆளால கொடுக்க முடியும். பெற்ற குழந்தையாட்டமா வந்து ஒவ்வொரு பக்தர்களையும் நீ காப்பாற்றுகிறாய். அம்பாள் தான் ஒவ்வொரு மாதர் சுரூபத்தை வந்து பிரசவம் செய்கிறார்கள். தேவி வந்து
இந்த உலகத்தையே கர்ப்பமாட்டமாக தகரணம் செய்து கொண்டிருக்காள் தேவி. இதுக்கு பக்தன் ஞானியாக வேண்டும், உத்தமனான ஒரு சீடனாக வேண்டும், பக்தனாக வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் இந்த ஒரு நிலையை அவனால் அடைய முடியும். ஞானிகள் ஜெனரலாக சொல்ல போனால் 4 விதமாக ஞானிகளை சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். 4 டைப் ஆஃப் ஞானிகள். அவங்களுக்கு பேர் வந்து பிரம்மவித் அப்படிங்கிறதான ஒரு கேட்டகரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து பிரம்மவித் வரா, பிரம்மவித் வரனாக இருக்கிறதா 2வது ஞானி. 3வது ஞானி வந்து பிரம்மவித் வரியான், 3வது ஞானிக்கு பேர் பிரம்மவித் வரியான். 4வது கேட்டகரி, அதாவது 4வது டைப் ஆஃப் ஞானிக்கு வந்து பிரம்மவித் வரிஷ்டன் அப்படின்னு பேர். வரிஷ்டன் அப்படின்னா ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் இல்லவா, அதனால் வரிஷ்டன்னு பேர். பிரம்மவித் பிரம்ம விப்ரம்மா பிரம்ம பிரம்ம பராயணா பிரம்மவித் பிராமணோ பிரம்ம பிரம்மஜோ பிராமண பிரியா மகாகிரமோ மகாகர்மா மகா தேஜா மகோரகா, அப்படிலாம் பெரிய பெரிய மந்திரங்கள் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவ ஓம் அப்படின்னு ருத்ரஜபங்களில் வரும். இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த பிரம்மவித் அப்படின்னா பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான மகாசக்தி, இல்லைன்னா பிரம்மத்தினுடைய ஒரு பை ப்ராடக்ட். அதுதான் நாம் எல்லாரும். அது ஜீவன்கிற பேர்லையோ ஆத்மாங்கிற பேர்லையோ ஜீவாத்மாங்கிற பேர்லையோ எந்த பேரில் வேணால் வச்சுக்கலாம். நாம் எல்லோருமே இந்த தாவர ஜங்கமாக இருக்கிறதான அனைத்து பொருளும் இறைவனுடைய உடம்பிலிருந்து வெளியே வந்ததுனால நாமெல்லாம் இறைவனுடைய பொருளே. இந்த பூர்ணமாத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண புதச்சதே, அது அதே மாதிரி ஒரு கான்செப்ட் இது. அப்போ அதில் இந்த 4 டைப் ஆஃப் ஞானிகள் இருக்கா. அதில் வந்து கடைசியில் வர்றானே இந்த பிரம்மவித் வரிஷ்டன், அந்த ஸ்டேஜ் வந்தவாத்தான் பகவானோட நமக்கு ஐக்கியத்துவமாயிருக்குன்னு இருக்கும், 100% ஆகும். முதல்ல வந்து பிரம்மவித், அதாவது ஞான ஞேய ரூபம். நாம் மெடிடேட் பண்ணுறதான முறை, மெடிடேட் பண்ணக்கூடியதான தெய்வீக சக்தி, திரிபுடின்னு பேர் இருக்கு வேதாந்த சித்தாந்தத்தில். அப்படி முதல்ல பிரம்ம வித்யா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்மம் யாரு, அதுதான் வித்யை. பிரம்மங்கிறது ஒரு சக்தியா, ஒரு ஆளா, ஒரு உருவமா, உருவமற்றதா, நாம ரூபத்தில் ஏதாவது இருக்குமா, அப்படிங்கிறதான எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறது பேர் தான் பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வரது தான் இந்த பிரம்மவித் வரன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இருக்கிறதான பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் எல்லாத்தையும் வரிச்சுக்கிறான், அக்செப்ட் பண்ணிக்கிறான், ரிசீவ் பண்ணிக்கிறான். அப்புறமா வந்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய யதார்த்தமான சத்தியம் என்னங்கிறதை புரிஞ்சு கொள்கிறான், கன்விக்ஷன் ஆகிறது. இப்போ சித்தராயிட்டார் ஆல்ரெடி. கடைசியில் வரக்கூடியதாவது பிரம்ம வரிஷ்டன். அதில் வந்து நிஷ்டையோட எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை, பிரம்மத்திலேயே ஊன்றி இருக்கக்கூடியதான ஏகாகிருத சித்தமான ஒரு நிலை. இந்த நிலைக்கு வேற ஒரு பேருண்டு, அதுதான் துரியா அப்படின்னு பேர் இருக்குது, துரியா அவஸ்தா. அப்படி பார்க்க போகிறோம்னா 7 விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஞானி ஞானத்தினுடைய கிளாஸ் அப்படிங்கிறது வந்து 12வது ஸ்டாடி முடிச்சு அப்புறமா கிராஜுவேஷன், அப்புறமா வந்து மாஸ்டர், அப்புறமா PhD அப்படிலாம் கிடையாது. இங்கே 7 கிளாஸ் தான். 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5, 6, 7, 7ஆம் கிளாஸ்க்குள்ளே எல்லாம் ஆகிடும். இங்கே எல்லாமே சப்தலோகம், சப்ததாது, சப்தபதி, சப்தசுத்தி எல்லாம் அங்கே வந்து 7 சப்த சமுத்திரம், சப்த ஜலம் அப்படிங்கிறதான பொருள். அப்போ இந்த 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஞானிக்கு வந்து 7 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி 7வது ஸ்டேஜில் தான் துரியா அப்படிங்கிறதான அவஸ்தையை அடைகிறார். அந்த துரியாவஸ்தையில் இருக்கக்கூடியவன் தான் உத்தமமான சிறந்த பராபக்தன். அந்த பக்தனுக்குத்தான் இறைவனுக்கும் பக்தனுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இருக்காது. 2 பேரும் ஒன்றாகி விடுவார்கள். ஒன்றாகிற வரையில் தத்துவமசின்னு பாடம். ஒன்றாகிவிட்டால் அசிதத்துவம்னு பேர். தத்துவமசி அசிதத்துவம். அதுக்கு அந்த ஸ்டேஜஸுக்கு எல்லாம் வந்து என்ன, முதல்ல இருக்கிறது வந்துட்டு சுபேச்சா அப்படின்னு பேர். சுபேச்சை, சுபத்தில் இச்சை இருக்கக்கூடியவர்கள். பெரிய ஒரு தத்துவம். நான் வந்து டீட்டெயிலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போனோம்னா ரொம்ப பெருசாக போயிடும் எபிசோடு. அட்லீஸ்ட் என்ன அந்த ஹெட்லைன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ்அப் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். எனக்கும் அது உபகாரமாக இருக்கும். என்ன இதெல்லாம் மறந்து போயிடும் இல்லைன்னா, படித்ததையெல்லாம் சொல்லி கக்கினா தான் எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஞாபகம் இருக்குது. நானே நாளைக்கு போட்டு கேட்டு உட்காந்துருப்பேன் இல்லை வயசாக. இப்போ மட்டும் சிறப்பம் கிடையாது, இப்போ வயசாகிடுச்சு, 56 வயசு கேவன் ஆயிடுச்சு. இருந்தால் கூட சொல்கிறேன் ஒரு பேச்சு.
ஏன்னா உலகத்திற்கான அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க தான். அதனால இந்த லோகா சமஸ்தா சுகினோ பந்து அப்படிலாம் சொல்கிறோமே, அந்த லெவலில் இருக்கக்கூடியவா. அதனால தான் அந்த ஞானத்தை, பக்தி ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பண்ணக்கூடியதான இச்சா, சுப இச்சா, நல்ல எண்ணங்கள், அந்த வைஸ் திங்கிங் சொல்லுவாள்வா, இல்லை நல்ல எண்ணங்களோட பாவனையோட எல்லாத்தையும் பெரட்டி பார்க்கறது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது. இதில் சத்தியம் இருக்கா, இதில் சத்தியம் இருக்கா, இதில் சத்தியம் இருக்கா, இல்லைன்னா தூக்கி போட்டுடுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திர சுவாமியினுடைய கதைகளில் வரும். ராமாயணத்தில் பட்டாபிஷேக நேரத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் கொடுப்பா. ஆஞ்சநேயர் பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆமாம், நாம் அத்தனை பேர் கொடுத்துட்டோமே, ரொம்ப முக்கியமானவர் ஹனுமான் அல்வா, நம்ம ராமாயணத்தினுடைய பேக் போன் பிரம்மதண்டமே ஹனுமான் அல்வா, அவருக்கு கொடுக்கலையே அப்படின்னு சீதா பிராட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய உடம்புல போட்டுருந்ததால ஒரு முத்து மாலையை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தார். அந்த முத்து மாலையை அவர் பார்த்தார். ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம பரானே. ராம மந்திரத்தினுடைய ஜீவனத்தில் எல்லாவது இருக்கா பார்க்குறார். ஒவ்வொரு முத்தா எடுத்து கடிச்சு பார்க்குறார். இல்லை ராமாமிர்தம் இருக்கா, இல்லை ராமஸ்ருதி இருக்கா, இல்லை ராமநாமம் இருக்கா, இல்லை, தூக்கி போட்டார். ஒவ்வொன்றத்தையாக கடிச்சு 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 போட போட சீதாதேவிக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுதுங்க. பிகாஸ் எல்லாருக்கும் மத்தியே இந்த பேர்பட்டதான 2 மகாத்மாக்களுடைய கையிலேருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கா ஆயிரக்கணக்கான ஜனங்கள். இதுக்கு நடுவில் பக்கத்தில் உட்காந்து சேவை பண்ண பாக்கியம் கிடைச்சதான ஹனுமானுக்கு கொடுத்ததான மாலையில் ஒவ்வொரு முத்தையாக கடிச்சு கடிச்சு துப்புறா அப்படின்னா எவ்வளோ அகமதி, திமிரு, கொழுப்பு நம்ம பாஷையில் ரொம்ப ஹியூமிலியேஷன் ஆகிடுது தேவிக்கு. ராமர்கிட்ட சொல்கிறா, ஏன் இப்படி பண்ணுறா இவன், இந்த குரங்கு புத்தி விட்டு போக மாட்டேங்குது போல் இருக்கு இவருக்கு, இத்திரையெல்லாம் சத்கர்மா பண்ணார், நல்ல பண்ணார், இப்படி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது தப்பா. ராமர் சொல்கிறார், நீ என்ன நினச்சிருக்கா என்னுடைய பக்தனை பற்றி, கொஞ்சம் பொறுமையாக இரு பார்ப்போம். சரி, உனக்கு சந்தேகம் தான் நீயே கேட்டுப்பாரு, என் வைசி டூயிங் லைக் இது அப்படின்ட்டு. உனக்கு எவ்ரி ரைட் இருக்குது, யூ ஆர் மதர். முதல்ல உன் அம்மானு அழைச்சவர் இவர் தான். நம்மளுடைய சொந்தம் புத்திராதிகளோ யாரும் கிடையாது. லக்ஷ்மணன் கூட உன்னை மன்னினம் கூப்பிட்டுருக்கார். உன்னை அம்மானு முதல்ல கூப்பிட்டவர் யார் தெரியுமா? இந்த ஹனுமான், கேசரி புத்திரன், ஆஞ்சநேயன், அஞ்சலி புத்திரனாக இருக்கக்கூடியவர். அதனால உனக்கு நல்லா கேட்கறதுக்குள்ள அதிகாரம் உண்டு, கேளு, ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ ஹனுமானை பார்த்து கேட்குறாள் தேவி, ஹனுமான், ஏன் இந்த மாதிரி குழந்தை தரமாட்டமாக எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு துப்புறாய், நான் ஏதாவது தப்புன்ட்டேனா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படி. அவர் சொல்கிறா, ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு. இல்லைன்னு சொல்லி என்ன விஷயம், சத்தியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், நான் இதில் எங்கே ராமனுடைய அம்சம் இருக்குதுன்னு தேடுறேன் தாயே அப்படிங்கிறார். ஏப்பா, ராமர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன்னு தேட வேண்டியிருக்கு அப்படின்னார். இல்லையம்மா, எனக்கு கிடைக்கிற அத்தனை பொருளையும் ராமனுடைய எசன்ஸ் இருக்கா பார்ப்பேன், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன், தேவையில்லை. அதனால கிருஷ்ண பகவானே தூக்கி போடுறார். அவர் கிருஷ்ணனே நான் ஒத்துக்க மாட்டேன் ராமருடைய இல்லை விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படின்னு. ஃபைனலாக கிருஷ்ணனே கூப்பிட்டு ராமரா அவருக்கு தரிசனம் கொடுத்து, நான் தாண்டா நீ தாண்டா நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அக்செப்டட் கிருஷ்ணாவுடைய சுப்ரீமசியும் கிருஷ்ணன் பகவானே ஒத்துக்கிட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது. ஆகவே ராமமந்திரத்தினுடைய சக்தியோ ராமரோ எதுவுமே அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் கடைசியில் சரி இவ்வளோ இதில் எதுலையுமே இல்லை அப்படின்னா நீ எதில் தான் இருக்குது, ஒரு உடம்பில் இருக்கா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. எங்கிட்ட கண்டிப்பாக இருக்குது ராமர், நான் ராமர் விட மாட்டேன், ராமர் என்ன விட்டாலும், தட் மச் ஐ எம் கன்வின்ஸ்ட் அப்படின்னார். அப்படியானா எங்கே இருக்கா அவனோட ராமர், என்னுடைய இதயத்தில் உட்காந்துருக்க வேறு எங்கே இருப்பார் அப்படின்னா. ஆனால் காட்டு திறமை ஒன் மாடியால் அப்படின்னு சேலஞ்ச் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சு கொடுக்குறார். இதயத்துக்குள்ளே அவருடைய சீதா விராட்டியோடு இருக்கக்கூடியதான் ராமரே அவனுக்கு காமிச்சு கொடுக்குறார். அப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அதாவது இங்கே ராமருடைய சுப்ரீமசியும் அந்த ஜீவாத்மாங்கிறதான ஸ்டேட்டஸ் இருக்கிறதான சீதாதேவியும் இந்த பக்திங்கிறதான ஒன்று தான் இந்த சுவாமியையும் சேர்த்து வைக்கிறதுங்கிறதான ஹனுமானுடைய போர்ட்ஃபோலியும் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரச்சனை பண்ணி கொடுத்துருக்கார் வால்மீகி மகர்ஷி. அப்படி எது சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஆர்வம், ஒரு விஷயத்தை ஒரு வித்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு வித்யார்த்தின்னு பேர் இருக்குது, ஒரு ஆசை. அதுதான் முதல் ஸ்டேஜாக இருக்கக்கூடியதான சுபேச்சா. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேஜுக்கு பேர் விசாரகா, விசாரணை பண்ணுறது. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக ராங்கா, இதில் இல்யூஷன்ஸ் இருக்கா, மாயை இருக்கா, சத்தியம் இருக்கா, பொய்யா, இதெல்லாம் என்ன அப்படின்னு விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடியதான தகுதியும் சக்தியும் எலிஜிபிலிட்டியும் எல்லாமே நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு கொடுத்துருக்கு. யாரோ ஏதோ சொன்னால் அதைத்தான் போல பண்ணியான அதைத்தான் நீ மண்டலை ஏற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறத அந்த விவகாரமே நம்ம சனாதன தர்மத்தில் இல்லை. இதுதான் கிரேட்னஸ் ஆஃப் சனாதன தர்மம் அப்படின்னாலே இட்ஸ் ஓப்பன் ரிசர்ச். இப்போ எல்லாம் ஓப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி வந்திருக்கேன். அதே மாதிரி இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். எனிபடி கேன் மேக் அன் அட்டெம்ப்ட், ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத். தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் சனாதன தர்மம். அப்படி விசாரணை பண்ணுறது, விசாரணை பண்ணதுக்கு மூணாவது ஸ்டேஜுக்கு பேர் தனுமானசி. அதனுடைய எசன்ஸை புரிஞ்சுட்டு மண்டைக்குள்ளே ஏற்றிட்டு இதுதான் சத்தியம், இதுதான் போய்,
அப்படிங்கிறதான ஆத்மாங்கிறது ஒன்று இருக்கா, சரீரங்கிறது ஒன்று இருக்கா, ஜீவாத்மாங்கிறது ஒன்று இருக்கா, இதோடெல்லாம் மீனிங் என்ன அப்படிங்கிறதான் எல்லா விஷயங்களை பற்றியும் நல்லா கண்டம்ப்ளேட் பண்ணுறது, விசகலனம் பண்ணி தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜஸில் வரதான 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் வந்து சத்வாபதி, அதில் இருக்கிறதான சாத்விக் எசன்ஸு, அதில் இருக்கிறதான பியூரிட்டி இருக்கக்கூடியதான சத்தியத்தை, சத்துவம் ரஜஸ்தமங்கிறதான எல்லாம் மிக்ஸ் ஆகித்தானே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில், அது இருக்கிறதா அந்த சத்தியத்தை மட்டும் பூர்ணமாக தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு ஒரு கன்விக்ஷனில் வரதான ஸ்டேஜுக்கு பேர் தான் இந்த சத்வபதி. அடுத்ததாக 5வது ஸ்டேஜுக்கு போகிறான். 5வது ஸ்டேஜ் அசம்சக்திகின்னு பேர், அந்த ஸ்டேஜுக்கு பேர் அசம்சக்திகி. அதாவது இந்த பக்தன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஏற்கனவே ஒரு பார்த்த லெவலில் வந்தாச்சு. அவன் என்னன்னா, ஈ வில் டிட்டாச் எவ்ரி திங் ஃப்ரம் திஸ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் என்னெல்லாம் அட்டாச்சாக இருக்கோ அதெல்லாம் டிட்டாச் பண்ணிட்டு ஞானம் மட்டும்தான் ஆத்மா, ஆத்மா தான் ஞானம்ங்கிறதாங்க ஒரு கன்விக்ஷனுக்கு வரான். அதுதான் பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட். அசம்சக்திகி, நான் தான் அந்த சக்தி, அந்த சக்தி தான் நான், அல்லது நான் தான் ஆத்மா, ஆத்மா தான் நான் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன். சரீரமெல்லாம் மற்ற பாவம் எதுவும் இல்லை. 6வது வந்து பதார்த்த பாவனா, 6வது ஸ்டேஜுக்கு. அதாவது எல்லா இந்த மேட்டர் அல்லது மெட்டீரியல் திங்ஸ் இருக்குது பாருங்க, அது எல்லாத்தையும் உதறி தள்ளி க்ளீன் பண்ணி இருக்கிறது. அதாவது சொர்ணத்தை வந்து கிடைக்கிற நேரத்தில் நிறைய அதில் மண் அழுக்கு எல்லாம் இருக்கும், அதை வந்து சலிச்சு தண்ணியில் போட்டு சலிச்சு எடுத்து ஃபைனலாக கரெக்டாக ஒரிஜினல் தங்கத்துக்கு கொண்டு வருவாங்க. அதனால் சத்தியத்துக்குள்ளே நிறைய அழுக்கு அசத்தியங்கள் ஒட்டின்னு இருக்கும், அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு இதுதான் பதார்த்தம் அப்படின்னா ஒரு பொருள், ஒரு பொருள், அந்த பொருளினுடைய ரியாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளதான ஒரு ஆர்வம், ரிசர்ச்சு, பயிற்சி, இதெல்லாம் தான் அதுக்கு பேர். அந்த எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இது இன்னது தாங்கிறதான கன்விக்ஷன் பூரணமாகிவிட்டது. கடைசியில் 7வது ஒரு ஸ்டேஜுக்கு வராதுக்கு துரியா என்றதான பேர். இந்த டைமில் வந்து எல்லாத்தையும் உதறித்தள்ளி சர்வத்தையும் அகண்டமாக இருக்கக்கூடியதான ஏகரசம் அப்படின்னு பேர். அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபம், நாலேஜ் பிளிஸ் அப்படிங்கிறதான சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் வந்து பூர்ணமான ஐக்கியத்துவம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபங்கிறதுக்கு பிரம்மம் என்றதான பேருண்டு. அந்த பிரம்மன் தான் பராசக்தி, அந்த பராசக்தி தான் சதாசிவன் அப்படிங்கிறதா ஒரு கன்விக்ஷன். இதுதான் ஒருவனை வந்து ஜீவன் முக்தனாக்குறது அல்லது அவனுக்கு வந்து முக்தியை கொடுக்கறது, லிபரேஷன் என்று பெயர் இருக்கு. டிரான்ஸ்மைக்ரேஷன் இருந்து, அதாவது புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜர்தே சரணம் அப்படிங்கிற சயனம் அப்படிங்கிற மாதிரி மாறி 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 பிறந்து இப்படி வாழ்நாளை பூரா இப்படி அழிச்சுக்கிறத விட இதனோட ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு சத்தியத்தை புரிஞ்சுட்டு ஒருவன் வந்து நான் ஆத்மஸ்வரூபமான பராசக்தியே தான் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷனுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி அல்லது துரியா சக்தி. இதை வந்து நிறைய மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் இருந்திருக்கா, இந்த சக்தியை அடைஞ்சு பரிபூர்ணமான பயபக்தி சத்தையோடு வாழ்ந்தவர்கள். ஆகவே இதெல்லாம் அஷ்டமா சித்திகளை அடையக்கூடியதான ஓரோ நிலைகள். இதெல்லாம் கிராஸ் பண்ணித்தான் ஒருவன் வந்து நான் யார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்கிறார். எதை புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியுமோ, இவ்வளோலாம் தபசு பண்ணிட்டும் பராசக்தி தான் நான் தான் பராசக்தி. தட்ஸ் ஆல் மேட்டர். இதுக்கு மேலேயும் இல்லை, ஒன்று கீழேயும் இல்லை. அது என்ன எவ்வளவு பெரிய 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 தத்துவங்களை பேசினாலும் பகவானோட நாம் ஐக்கியமாகிறதுக்கு பேர், அதாவது இறந்ததுக்கு அப்புறமா வெறும் ஆத்மஸ்வரூபமாக ஜீவாத்மாவாக போய் ஐக்கியமாகிறத விட உடம்பு இருக்கிற நேரத்திலேயே நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு, பிகாஸ் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை அது, இந்த உடம்புனுடைய சொந்தம் ப்ராப்பர்ட்டி தான் இந்த உடம்பு. ஆகவே இந்த உடம்பு இருக்கிற காலத்திலே இந்த உடம்பை வைத்துக்கொண்டே மனசினாலேயும் திசேந்திரியங்களாலேயும் எல்லா விதத்திலையும் பகவானோட ஐக்கியமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அதாவது ஒரு பெரிய கோவில், அந்த கோவிலெல்லாம் வந்து நமக்கு பூஜாரி ஆக முடியாது, பகவானை தொட முடியாது, தீண்ட முடியாது அந்த விக்கிரகங்களை. அந்த எவ்வளோ பெரிய பெரிய உத்தம மகாத்மாக்களை தான் வர்ஷிப் பண்ணிடுதான விக்கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது தொட முடியாது. அப்படின்னா அதை எப்படி தொட முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவிலுடைய பிராகாரத்துக்குள்ளே நாம் நம்மளுடைய காலை தூக்கி வச்சோமானாலே அந்த இறைவனுடைய உடம்பில் காலை வச்சிருக்கோம்னு அர்த்தம். தீண்டியாச்சு நம்மள ஆல்ரெடி. இது ஒரு கன்விக்ஷன். அந்த பிராகாரத்தை எல்லாம் சுற்றி பிரதர்ஷன வரியெல்லாம் முடிஞ்சு பக்கத்தில் நேராக வரப்போகிறதும் ஃபஸ்ட்டு வந்து கொடிமரம். கொடிமரம் என்பது வந்து நாபி பத்மத்துக்கு பேர் தான் கொடிமரம். மணிபூரக சக்கரம் தான் கொடிமரம். கொடிமரத்தில் எப்போவுமே மணி இருக்கும், அந்த காற்றுல அடிச்சுட்டு ஆடிண்டே இருக்கும். அது அங்கே தான் வந்து பிரம்மா அவனுடைய உற்பத்தி ஆகிறது இடம். அதனால அந்த இடத்த கொடி கட்டுறா. அந்த கொடி வந்து ஃப்ளோட் ஆகிறது. தட் இண்டிகேட்ஸ் தட் சம்திங் இஸ் டேக்கிங் பர்த் ஹியர். த உற்சவம் இஸ் டேக்கிங் ஸ்டார்ட். உற்சவம் அப்படின்னாலே வந்து உன்னத கதி ஆரம்பிக்கிறது, அதாவது பிறவி உற்பத்தி ஆகிறது, இறைவனுடைய அனுகிரகம் உற்பத்தி ஆகிறது என்றதான ஒரு அறிகுறி தான் இந்த கொடியேற்றத்தினுடைய ஒரு மகாத்மியம். ஒரு மகாத்மியம் நிறைய இருக்குது விஷயத்துல எல்லாம் டைம் போயிட்டே இருக்கும். கொடிமரத்துக்கு அப்புறமா வந்தாச்சு, நாபிபத்மத்துக்கு பக்கம் வந்தாச்சு. அப்புறமா வரிசையாக நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இறை சைதன்யம் உட்காந்துருக்கு, சகசார பத்மம்.
இந்த சகசிராரத்னம் வந்து பகிராகாசத்தோட கனெக்ஷன் ஆகுது. அந்த பக்கத்தில் பக்தன் போய் நிற்கிறார். அப்படி நாம் எந்த விதமான உபச்சாரங்களை செஞ்சாலும் இதெல்லாம் பகவானோட உடம்பை தொடரோம் அப்படிங்கிறதான ஒரு ஞாபகம், ஒரு 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 கன்விக்ஷன் நம்மளுடைய சாதனையில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அதாவது நான் உங்களை தொட்டா நான் உங்களை தொட்டேன், இப்போ நான் உங்களை தொடல, நீங்கள் என்ன தொட்டா போருமே, அதுக்கு அதுதானே பேர். இந்த தத்துவம் நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த தத்துவத்தை வந்து ஐம் நாட் போஸ்டிங்கிறோம். இந்த தத்துவம் எனக்கு சிறு வயசுலேயே பகவான் வந்து சொல்லி கொடுத்தாச்சு. தேவி இப்படி பண்ணி பாரேன். இந்த உபாசனையை வந்து நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் எதுவும் படித்தது கிடையாது, சின்ன குழந்தை தானே. அதுதான் அங்கே இருக்கிறதான தத்துவம். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து பூர்வ ஜென்மாக்கள் நாம் செஞ்சதான ப்ராக்டிஸாக இருக்கலாம், இந்த ஜென்மாவில் அதில் சம்ஸ்காரமாக வாசனையாக நமக்கு வரும். இன்னொன்று வந்து இந்த ஜென்மத்திலே நம்மளுடைய பூஜை புனஸ்காரதிகளில் பகவானுக்கு பிரியம் தோணி இந்த பிரபஞ்சத்திலிருந்தே அந்த சக்தியை வந்து நமக்கு அனுப்பிச்சு கொடுக்குறா. அப்போ நம்ம ஜாதகத்தில் பல பாகங்களை பார்க்க முடியும், இந்த யோகங்களெல்லாம் பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம உட்காந்து ஜபம் பண்ணுற நேரத்தில், தபம் பண்ணுற நேரத்தில், பூஜை பண்ணுற நேரத்துலலாம் வந்து இந்த தெய்வீக சக்திகள் எல்லாம் நம்மளை தேடி டக்கு 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 வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்தால் சும்மா வருவாளா, கைவீசின்னு வரமாட்டா. பெரியவா எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணுற டைமில் ஏதாவது கொடுப்பா. சின்ன வயசுல ஏதாவது குழந்தைகள் எல்லாம் போய் பெரிய தாத்தா வாட்டியில் நமஸ்காரம் பண்ணி 20 பைசா கிடைக்கும், இல்லை ஒரு சாக்லேட் கொடுப்பா, ஒரு பழத்தை கொடுப்பா, இப்படியெல்லாம். இந்த காலத்துலலாம் ஐஃபோன் கொடுத்தா தான் ஓகே அப்படின்னு சொல்லி குழந்தை அப்ரிஷியேட் பண்ணும். பட் ஒரு காலத்தில் கதையை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். அப்படி ஏதாவது இனிப்பு படத்தை சாப்பிட கொடுப்பா, சம்திங் தே வில் கிவ். அதே மாதிரி தேவர்களை எப்பவுமே வெறுங்கையோட வரவும் மாட்டா, வெறுங்கையோட திரும்பி போக மாட்டா. அதுக்கு இண்டிகேஷனாக தான் நம்ம நிறைய புராண கதைகள் எல்லாம் படிக்கிறோம். பல அரக்கர்கள் பலவிதமான கடினமான உபாசனைகள் தபஸெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தெய்வம் பிரத்யட்சப்பட்டுட்டு இவன் கேட்கறது முட்டாதனால கொடுக்க முடியாது, ஒரு நாளைக்கு திரும்பி போக மாட்டா. சம்திங் தே வில் கிவ், வித்தவுட் கிவிங் தே வில் நாட் ரிட்டர்ன் பேக் டு தேர் அபோர்டு. இதுதான் இருக்கிறதான ரகசியம். அதே மாதிரி பக்தர்கள் பக்தி சத்தையோட பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சார்களானா ஒரு நாளைக்கும் எம்டி ஹேண்டோட திரும்பி வர முடியாது. ஏதாவது கொடுத்து திணிப்பா. நிறைய குழந்தைகள் இல்லை, எனக்கு லஞ்ச் வந்து மாட்டா, எனக்கு டின்னர் வந்து மாட்டா, லீவ் மீ அலோன், நான் இல்லை எங்கேயாவது வழியில் பார்த்துக்கிறேன் அப்படி என்னதான் சொன்னாலும் அந்த அம்மா அப்பா விட்டவே மாட்டா. ஏதாவது ஒரு சின்ன பொட்டத்தில் போட்டு இதை வச்சுக்கோடா சேஃபுக்கு, எதுவும் கிடைக்கல இதை சாப்பிடு, கிடைச்சது ஏதோ சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல, உன்னோட வயசுக்கு எதையெல்லாமல் சாப்பிட ஆசைப்படுறா, இன்னைக்கு சாப்பிட்டு வரேன். ஆனால் இதை நீ ரிசர்வில் வச்சுக்கோ. இந்த ஒரு பேக்கெட்டில் எப்பவும் இது இருக்கட்டும். ஒன்றும் இல்லாட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸாவது வச்சுக்கோ, அது கெட்டு போக செய்யாது, அதுவாக இருக்கட்டும். அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுற ஒவ்வொருக்கும் நாம ஜபத்திலேருந்து அதுதான் கிடைக்கிறது. யார் எப்போ ஏற்பட்ட நாள் நிலைமையில நாமத்தை ஜபம் பண்ணினாலும் அந்த நாமம் வில் டெஃபினெட்லி கிவ் சம்திங் ஒரு அதர். கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே வேண்டாம், கொடுத்தே ஆகும். அதுதான் என்னோட சத்தியம். நாமத்துக்கு ஒரு சத்தியம் உண்டு. அந்த நாமத்தில் இருக்கிற சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருந்து ராமரும் ஹனுமானுமா சேர்ந்து பண்ண யுத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதனுடைய மகாத்மன் அப்படின்னு. ஸோ அப்படி என்ன சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, பராசக்தியினுடைய அந்த பவானிங்கிறதா நாமம் இருக்கே, இன்னொரு பெரிய நாமம் இருக்குது, காத்தியாயினி. அம்பாளுடைய எந்த நாமத்துக்கு சின்ன குறைச்சல். இந்த காத்தியாயினி அப்படிங்கிறதா நாமத்தை சொன்னால் என்ன ஒரு மகத்துவம் தெரியுமோ? உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கார்கள், 64 கோடி அசுரர்கள் இருக்கார்கள். இதை தவிர பிரபஞ்சத்தில் எண்ணற்றதான புவனங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் தேவி தேவர்களுடைய சக்தி இருந்துகிட்டே இருக்கு. இந்த அத்தனை சக்தியும் ஒரே ஒரு நாமத்தினால அடக்கணுமானா அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் உள்ளது உலகத்தில். காத்தியாயனி காலகந்திரி கமலாட்சனுஷேபிதா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரலாம். காத்தியாயினி அப்படிங்கிறதா அந்த மகாமந்திரம் இருக்கே, ஓம் காத்தியாயினே நமஹா. இந்த மந்திரத்தை சொன்னால் பிரபஞ்சத்தில் எல்லா பிரம்மாண்டத்தில் எல்லா புவனங்களில் இருக்கக்கூடியதான சமஸ்த தேவி தேவர்களுடைய சக்தியும் இந்த மந்திரத்துக்குள்ளதான் அடக்கமாயிருக்கு. ஸோ காத்தியாயினி தேவி தான் எல்லா தேவி தேவர்களுடைய உற்பத்திக்கும் காரணமானவள். ஆகவே அந்த பராசக்தியுடைய திருநாமம் காத்தியாயினி, ஓம் காத்தியாயினே நமஹா. அதனால பராசக்தியுடைய காயத்ரி மந்திரத்தில் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதயாத். துர்கா காயத்ரியில் கேட்கலாம் இந்த வார்த்தை. எல்லா கோவில்களையும் இந்த மந்திரத்தை தான் ஜெபம் பண்ணுவா. அப்படி காத்தியாயனங்கிறதான மகர்ஷிக்கு புத்திரியாக பிறந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. அந்த நாமம் தான் காத்தியாயினி. மாதவி என்ன சின்னது பேரா? எந்த பேரை நான் விடுவேன், எந்த பேரை சொல்லாமல் இருக்க முடியும் என்னால். அதனால் விட்டுடுவோம் ஃபார் த டைம் பீயிங். ரொம்ப பெரிய எபிசோட் ஆகிடும் இல்லைன்னா. அம்பாள் வந்து அனைத்து ஜீவராசிகளையும் அனுகிரகம் பண்ணி பரிபூர்ணமான ஞானத்தை தேவி எல்லாருக்கும் தர வேண்டும். கொடுக்கட்டும் நான் சொல்ல மாட்டேன், தர வேண்டும். பகவத் பாதர் அவ்வளோ பவ்யதையோடு தான் இந்த ஸ்லோகங்களில் ஜெபம் பண்ணி அம்பாளுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செஞ்சிருக்கார். அம்பாள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்கா. ரெஸ்ட் அஷ்யூர்ட், டோன்ட் வரி, யூ கோ, ஐ வில் டேக் கேர் அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்கா. அந்த மந்திரங்களில் வந்து ரொம்ப சிறப்பான
இந்த 96 நாட்கள் தபம் பண்ணினா கிடைக்கக்கூடியதான இந்த மந்திரம் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அஷ்டமா சித்திகள், அதில் 8வது சித்தியான பரகாய பிரவேசம், இந்த சித்தியை கூட கிடைக்கிற அளவுக்கு இந்த மந்திரத்தில் பெரிய ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கார். ஆகவே நித்யா அப்படிங்கிறதா நாமத்தை சூட்டியிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள. ஸ்வதேகோத்பூதிர் கிருணிபிரணிமாத்யா விவிதோ நிஷேவ்யே நித்யே த்வாமஹமிதி சதா பாவயதி யஹ கிமாச்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிநயதோ மகாசம்பத்தாக்னிர் விரஜயதி நீராஜன விதிம். அப்படி அம்பாளுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் உபச்சாரங்களை செய்கிறார்களோ அந்த உபச்சாரங்கள் எல்லாம் அந்த அம்பாளையே ஒட்டி அம்பாளோட லயமாய் வாழக்கூடியதான பக்தனுக்கும் கிடைக்கிறது. அதுதான் இருக்கிறதான மகாத்மியம். ஸோ அம்பாளுக்கு யாராவது பூஜை பண்ணுறா அப்படின்னா உத்தமனான அம்பாளுடைய பக்தனுக்கும் அந்த பூஜையினுடைய உபச்சாரங்கள் எல்லாம் வந்து சேருகிறது. இதை விட ஒரு பெரிய அத்தன்டிக் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்லோகம் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. நீதான் பகவான், பகவான் தான் நீ அப்படின்னு ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீ வித்யா காமசேவிதா ஏ நமஹா ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்ய திரிகூடா காமகோட்டிகா ஏ நமஹா இதெல்லாம் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்துக்குதான மகாமந்திரங்கள். அப்படி ததாத்மத்துவமான பக்தா நீயும் நான் ஒன்றுடா, நான் நீ ஒன்றுடா அப்படிங்கிறதான ஒரு ஆதரவான ஒரு உபதேசத்தை கொடுக்கிறதான மகாமந்திரம் இது. பராசக்தியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைத்து பக்தராசிகளுக்கும் கிடைக்கட்டும். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.